Dear 10th students, நாம் இந்த டயலமா சப்ளிமெண்ட்ரி 7th சப்ளிமெண்ட்ரி இந்த டயலமா இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாக்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா அந்த லெட்டர் இருக்கும்னாப்புல அந்த லெட்டரில் டாமோட அங்கிள் என்ன எழுதியிருந்தார் அப்படிங்கிறத அந்த லெட்டர் பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஃபைனலாக என்ன பண்ணுறாப்புல டாம் அவருடைய லாட்ஜிங்ஸ் அப்படின்னு சொன்னால் அவருடைய இருப்பிடம், அவர் எங்கே தங்கி இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு அந்த அயன் பாக்ஸை எடுத்துகிட்டு அந்த க்ளோசெட்டில் வச்சு அந்த அயன் பாக்ஸ் மேலேயே கீயும் வச்சு அந்த க்ளோசெட்டை லாக் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தென் ஐ sat down as yet hopeful and began to exert my ingenuity upon ways of opening the box without being killed. There must be a way. இப்போ இந்த இடத்துல எக்ஸர்ட் அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணுறது. மை இன்ஜினிட்டின்னா கிளவர்னஸ், புத்திசாலித்தனம். இப்போது இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு தனிமையில் போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. I sat down as yet hopeful and began to exert my ingenuity upon ways of opening the box without being killed. There must be a way. அந்த பாக்ஸை உடைக்காம சிதைக்காம ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த ஆபத்தும் இல்லாமல் எப்படி ஓப்பன் பண்ணலாம், தனக்கும் ஆபத்து வரக்கூடாது, அந்த பாக்ஸுக்கும் ஆபத்து வரக்கூடாது, பாக்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திங்ஸுக்கும் ஒரு பாதிப்பு வராத அளவுக்கு எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல அந்த டாம். After a week of vain thinking அப்படின்னு சொன்னால் ஒரு வார காலமாக, வெயின் அப்படின்னு சொன்னால் வேஸ்ட், யூஸ்லெஸ் அப்படின்னு அர்த்தம், திங்கிங்னா யோசனை. கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக என்ன பண்ணுறாப்புலன்னா யூஸ்லெஸ் திங்கிங்லேயே என்ன செஞ்சிட்டாப்புல இருந்துட்டாப்புல. எதை பற்றி? அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புலன்னு வையேன். ஐ பி தாட் மீ அப்படின்னு சொன்னால் ஒரு பி தாட் அப்படின்னா இமேஜினேஷன், கற்பனை, ஒரு யோசனை வந்துச்சு. அப்படி என்ன யோசனை வந்துச்சு அப்படின்னா ஒன் டே that it would be easy to explode the box by unlocking it at a safe distance. ஒரு சேஃபான ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை அவருக்கு உருவானுச்சு. அண்ட் ஐ அரேஞ்ச்டு எ பிளான் வித் வயர்ஸ். ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சு அந்த வெடிக்க வச்சு டைனமைட் யூஸ் பண்ணி வெடிக்க வச்சு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான வயர்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறாப்புல இந்த டாம். விச் சீம்ட் as if it would answer. But when I reflected on what would happen when the dynamite scattered the rubies, திரும்ப ஒரு குழப்பம் வருது. என்ன குழப்பம் வருது அப்படின்னு சொன்னால், அப்படி டைனமைட் சென்சிட்டிவ், சூப்பர் சென்சிட்டிவ் அந்த டைனமைட்டை வச்சு வெடிக்க வச்சு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது அதில் ரொம்ப காஸ்ட்லியான ரூபீஸ்லாம் அதில் இருக்குது. ஸ்கேட்டர்ட் அப்படின்னு சொன்னால் ஆங்காங்கே விழுந்து செதறது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்லியான அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஆங்காங்கே செதறிடுச்சுன்னா என்ன பண்ணேன்? ஐ நியூ தட் ஐ ஷுட் பி none the richer. For hours at a time I sat looking at the box and handling the key. சரி, இப்போ அந்த டைனமைட் யூஸ் பண்ணாமல் எப்படியாவது அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் மெக்கானிக்கலாக என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த பாக்ஸை பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவதற்குண்டான மெத்தடு என்ன அப்படிங்கிறத அவருடைய அங்கிள், அதாவது டாமோட அங்கிள் ஃபிலிப் சொல்லாமலே என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஆகையினால டாமுக்கு அந்த கீ இருக்குது, ஆனால் அந்த கீ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மெத்தட் என்ன செய்யலைன்னா தெரியாமல் முடிக்கிறாரு. இப்போ இதுக்கு பேர் தான் டயலமா, மனக்குழப்பம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் கிடச்சிச்சு, பாக்ஸ் கிடைச்ச உடனே ஓப்பன் பண்ணிடலாம்னு வந்துச்சு. ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சாப்புல.
சரி, லாங் அதாவது ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் வச்சு ஓப்பன் பண்ணலாங்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிறத யோசிக்கிறாப்புல. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக யோசிச்சுக்கிட்டே போகிறாப்புல ஒரு முடிவுக்கே வர்றது கிடையாது. அட் லாஸ்ட் ஐ ஹங் தி கீ ஆன் மை வாட்ச். இப்போ அந்த கீயை வந்து யூஸ் பண்ண முடியாதனால, அந்த கீ மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வாட்ச் கார்டு அப்படின்னு சொன்னால் அந்த வாட்சில் வந்து இந்த ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே பிளாஸ்டிக்கில் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அது அந்த வாட்ச் கார்டில் அந்த கீயை வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா தொங்க விட்டுறாப்புல. சரி, அதோட விட்டுறலாம்ல. பட் தென் இட் அக்கர்டு டு மீ தட் இட் மைட் பி லாஸ்ட் ஆர் ஸ்டோலன். அங்கே ஒரு மனக்குழப்பம் வருது டாமுக்கு. சரி, இந்த வாட்ச் கார்டில் அந்த கீயை நான் வந்து தொங்க விட்டுருக்கிறேன். சப்போஸ் ஒரு வேளை அது மிஸ் ஆயிடுச்சுனாலோ அல்லது வேற யாராவது அந்த கீயை வந்து ஸ்டோலன் திருடிட்டாலோ அந்த பெட்டி என்ன செய்ய முடியாது, நமக்கு கிடையாது. அடுத்த மனக்குழப்பம் இது. அடுத்து ட்ரெட்டிங் அப்படின்னா பயம். ட்ரெட்டிங் திஸ் ஐ ஹைட் இட் ஃபியர்ஃபுல் தட் சம்ஒன் மைட் யூஸ் இட் டு ஓப்பன் தி பாக்ஸ். அதாவது ஹைடுனா மறைச்சி வைக்கிறது. இப்போ அந்த கீ வந்து சேஃபாக இருக்கட்டும், மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால தான் வாட்ச் கார்டில் தொங்க விட்டுருந்தாப்புல. இப்போ அதுலேயும் ஒரு மனக்குழப்பம் வருது. அந்த வாட்ச் கார்டில் தொங்க விட்டுறதுனால கீழே விழுந்து மிஸ் ஆயிடுச்சுனாலோ அல்லது வேற யாராவது திருடிட்டாங்க அப்படின்னாலோ என்ன பண்ண பயம் கொடுக்குது. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போயிடும். இந்த ஒரு எண்ணம் வருது. திஸ் ஸ்டேட் ஆஃப் டவுட் அண்ட் ஃபியர் லாஸ்ட் ஃபார் வீக்ஸ். கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இந்த குழப்பம் அவன் மனசில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. until I became nervous and began to dread that someone accident might happen to that box. இப்போ வந்து அடுத்த ஒரு பயம் வருது. சரி, இப்படியெல்லாம் நம்ம சேஃபாக இருக்கிறோம், ஒருவேளை இந்த பாக்ஸுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ண, ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆபத்து வந்துருச்சுன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோனுடைய நிலைமை என்ன, அடுத்த பயம் வருது டாமுக்கு. A burglar might come and boldly carry it away and force it to open and find it was a wicked fraud of my uncle's. ஒருவேளை திருடர்கள், அந்த கொள்ளைக்காரங்க திருடர்கள் வந்து அந்த பாக்ஸ் அப்படியே எடுத்துட்டு போய் நாம் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளவு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருடன் வந்து அதெல்லாம் யோசிக்க மாட்டான், டக்குன்னு அடித்து உடைச்சிட்டு உள்ளதை எடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண? Even the rumble and vibrations caused by the heavy vans in the street became at last a terror. அடுத்த குழப்பம் என்ன வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்ட்ரீட்ல ஹெவி வேன்ஸ், லாரிஸ் இந்த மாதிரி எல்லாம் போகுது இல்லையா, அந்த சவுண்டுக்கும் அந்த வைப்ரேஷனுக்கும் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண? இப்படி அந்த பாக்ஸை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல யாரு, டாம். அடுத்து பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சேலரி வாஸ் ரெடியூஸ்ட். இப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. வேலைக்கும் போகலை, வேலைக்கு போனால் தானே சேலரியும் இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு. கையில் இருந்த காசையும் அந்த அங்கிள் பிலிப்புடைய ஃபியூனரலில் செலவழிச்சிட்டாப்புல. அண்ட் ஐ saw that மேரேஜ் வாஸ் அவுட் ஆஃப் தி கொஷின். இப்போ இவருக்கு வரக்கூடிய அந்த மேரேஜ் அப்படிங்கக்கூடியது, கல்யாணம்ங்கிறது, இப்போ வேலையும் சம்பளமும் இல்லை. சேலரி என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சி போச்சு, வேலைக்கு போகலை சரியா. இதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருந்துட்டாப்புல. சேலரியும் இல்லை, வருமானமும் இல்லை, பணம் இல்லைங்கும்போது எப்படி மேரேஜ் ஆகும்? அப்போ மேரேஜுங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. யாருக்கு? டாமுக்கு இல்லையா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஹோம்ஒர்க் எல்லாமே கண்டிப்பான முறையில் அனுப்பி வைக்கிறீங்க. நேம் தெரிகிற மாதிரி அனுப்பி வை. திரும்ப சொல்கிறேன், இன்னும் சில பேர் அனுப்பி வைக்கலை. யார் அனுப்பலை அப்படிங்கிறத வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டா நீ மனசு கஷ்டப்படக்கூடாது. வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டா நீ ஒரு மாதிரியாக சையாக ஃபீல் பண்ணுவியே,
இப்போ இன்னன்னாரு ஹோம்ஒர்க்கு போடல அப்படின்னு ஹோம்ஒர்க் யார் யார் சென்ட் பண்ணலையோ அந்த லிஸ்ட்டை வந்து ரீட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் போட்டால் நீ ரொம்ப சையாக ஃபீல் பண்ணுவேன், வெக்கப்படுவேன், கஷ்டப்படுவ மனசு. சரி, அப்படிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு இதுக்காகவாவது உன் நேம் தெரிகிற மாதிரி கண்டிப்பாக ஹோம்ஒர்க் அனுப்பிடு. எல்லாரும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கணும். வீடியோ பார்த்தா தான் உனக்கு என்ன ஏதுங்கிறது தெரியும். நிறைய பேர் வீடியோ பார்க்கறது இல்லை, என்ன பண்ணிடுதாங்க, ஹோம்ஒர்க் மட்டும் பார்த்து பார்த்து எழுதி அனுப்பி வச்சிடுறது. இதனால என்ன யூஸ் சொல்லு பார்ப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஓகேவா? ஹோம்ஒர்க் வந்து எனக்கு குயிக்காக அனுப்பணும். சும்மா ஒவ்வொருத்தருக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. டக்கு டக்குன்னு நேம் தெரிகிற மாதிரி இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்னு போட்டு பைன்னு போட்டு உன் பேரை டைப் பண்ணி இந்த ஹோம்ஒர்க் கீழே நீ என்ன செஞ்சிரு, அனுப்பி வச்சிரு. இன்னொரு விஷயம், இந்த 2ஆம் தேதி வந்து நீ டெஸ்ட் எழுத போகிற இல்லையா, அதுக்கு உண்டான போர்ஷன் பேட்டர்ன் ரெண்டுமே இந்த வீடியோவுக்கு கீழே நான் அனுப்பி வைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணு, படித்து எழுதிப்பாரு, மறந்துடாத. அந்த 2ஆம் தேதி அந்த டெஸ்ட்டு, இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பேப்பரை வந்து ஃபோட்டோ எடுத்து நீ என்ன பண்ணுறன்னா என்னுடைய இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிரு அந்த ஃபோட்டோ காப்பீஸை. ஒரிஜினல் பேப்பரை என்ன பண்ணுறன்னா எல்லா டெஸ்ட்டும் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃபீஸ் ரூமில் உன் பேரண்ட்ஸ் மூலமாக சப்மிட் பண்ணிடணும். உன் பேப்பர் என் கைக்கு வரணும். அப்போ தான் நான் கரெக்ஷன் பண்ணுவேன். நீ எப்படி படிக்கிற, என்ன லெவலில் இருக்கிற அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்கிட முடியும், ஓகேவா? அதனால் ஹோம்ஒர்க் அனுப்புறதுக்கு லேசியாக இருக்கக்கூடாது, தயக்கம் காட்டக்கூடாது. அதே நேரத்தில் நேம் தெரிகிற மாதிரி அனுப்பி வைக்கணும். நான் பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அந்த பொறுமையை பயன்படுத்திக்கணும், ஓகேவா? ஆமாம், வேற அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.